7 போட்டிகள்ல 5 போட்டிகள்ல ஆட்டநாயகன் விருது வென்ற ஒரு வீரர் இருக்காருங்க. இவரா அந்த வீரர் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா, உங்களுக்கே வியப்பை ஏற்படுத்திருங்க. அப்படிப்பட்ட ஒரு வீரரை பற்றி தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ ஒரு பிரபலமான ஒரு போட்டி இப்போ நடந்து கொண்டிருக்குங்க. கால்பந்து உலகக்கோப்பை அரையிறுதி போட்டியில் அர்ஜென்டினாவின் அணியில் கேப்டன் லியோனல் மெஸ்ஸி ஆட்ட நாயகன் விருதை வென்று அசத்தியிருக்காருங்க. இங்கிலாந்துக்கு எதிரான ஆட்டத்தில் அர்ஜென்டினாவை பொறுத்த வரைக்கும் கடைசி 5 நிமிஷத்தில் முதல் கோல் அடித்து 1-1 என ஆட்டத்தை சமன்படுத்தியிருக்குங்க. பின்னர் ஸ்டாப்பேஜ் நேரத்தில் மற்றொரு கோலினை அடித்து 2-1 அப்படின்னு சொல்லிட்டு த்ரில் வெற்றியை பெற்றது தாங்க இந்த அணி. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் முதல் பாதியில் இரு அணிகளும் கோல் அடிக்கவே இல்லை என்பது மிகவும் ஒரு வருத்தமான ஒரு செயல் தாங்க. 55வது நிமிஷத்தில் இங்கிலாந்து அணியின் கோர்டன் கோல் கணக்கை தொடங்கி வச்சுருக்காருங்க. அதுக்கப்புறம்தான் மெஸ்ஸி அவங்க கடைசி 14 நிமிஷத்தில் ஆட்டத்தையே மாற்றியிருக்காருன்னு சொன்னால் யாருமே நம்ப முடியாத ஒரு வியப்பான ஒன்று தான். இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் மெஸ்ஸியை பார்த்தோம்னா 2 அசிஸ்ட்டுகளை செய்திருக்காருங்க. பல வாய்ப்புகளை உருவாக்கி அசத்திய அவருக்கு ஆட்டநாயகன் விருது கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அதுக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாருன்னு நீங்களே நினச்சி பாருங்களேன். இதுவரை இந்த உலகக்கோப்பையில் 7 போட்டிகளில் விளையாடியுள்ள மெஸ்ஸி 5வது முறையாக ஆட்டநாயகன் விருது வென்று அசத்தியிருக்காருங்க. மொத்தமாக உலகக்கோப்பை பொறுத்த வரைக்கும் 12 அசிஸ்ட்டுகளை செய்து முதலிடத்தில் நீடிக்கும் மெஸ்ஸி இந்த உலகக்கோப்பையில் மட்டும் 8 கோல்கள் 4 அசிஸ்ட்டுகளை செய்துள்ளாருங்க. இதனால்தான் அவர் எல்லாருமே ஆட்டநாயகன் விருதுக்கு தகுதியான ஒரு நபருக்கு தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இதே போல் இவர் இன்னும் நல்லா விளையாடணும்னு சொல்லி அவரது ரசிகர்கள் அவரை ஊக்கப்படுத்திகிட்டே இருக்காங்கங்க. மறக்காமல் நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணி இன்னும் நிறைய தகவல்களை பெற்றுக்கொள்ளுங்க. நன்றி. 7 போட்டிகளில் 5 போட்டிகளில் ஆட்டநாயகன் விருது வென்ற ஒரு வீரர் இருக்காருங்க. இவரா அந்த வீரர் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கே வியப்பை ஏற்படுத்திடுங்க. அப்படிப்பட்ட ஒரு வீரரை பற்றி தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ ஒரு பிரபலமான ஒரு போட்டி இப்போ நடந்து கொண்டிருக்குங்க. கால்பந்து உலகக்கோப்பை அரையிறுதி போட்டியில் அர்ஜென்டினாவின் அணியில் கேப்டன் லியோனல் மெஸ்ஸி ஆட்ட நாயகன் விருதை வென்று அசத்தியிருக்காருங்க. இங்கிலாந்துக்கு எதிரான ஆட்டத்தில் அர்ஜென்டினாவை பொறுத்த வரைக்கும் கடைசி 5 நிமிஷத்தில் முதல் கோல் அடித்து 1-1 என ஆட்டத்தை சமன்படுத்தியிருக்குங்க. பின்னர் ஸ்டாப்பேஜ் நேரத்தில் மற்றொரு கோலினை அடித்து 2-1 அப்படின்னு சொல்லிட்டு த்ரில் வெற்றியை பெற்றது தாங்க இந்த அணி. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் முதல் பாதியில் இரு அணிகளும் கோல் அடிக்கவே இல்லை என்பது மிகவும் ஒரு வருத்தமான ஒரு செயல் தாங்க. 55வது நிமிஷத்தில் இங்கிலாந்து அணியின் கோர்டன் கோல் கணக்கை தொடங்கி வச்சுருக்காருங்க. அதுக்கப்புறம்தான் மெஸ்ஸி அவங்க கடைசி 14 நிமிஷத்தில் ஆட்டத்தையே மாற்றியிருக்காருன்னு சொன்னால் யாருமே நம்ப முடியாத ஒரு வியப்பான ஒன்று தான். இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் மெஸ்ஸியை பார்த்தோம்னா 2 அசிஸ்ட்டுகளை செய்திருக்காருங்க. பல வாய்ப்புகளை உருவாக்கி அசத்திய அவருக்கு ஆட்டநாயகன் விருது கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அதுக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாருன்னு நீங்களே நினச்சி பாருங்களேன். இதுவரை இந்த உலகக்கோப்பையில் 7 போட்டிகளில் விளையாடியுள்ள மெஸ்ஸி 5வது முறையாக ஆட்டநாயகன் விருது வென்று அசத்தியிருக்காருங்க. மொத்தமாக உலகக்கோப்பை பொறுத்த வரைக்கும் 12 அசிஸ்ட்டுகளை செய்து முதலிடத்தில் நீடிக்கும் மெஸ்ஸி இந்த உலகக்கோப்பையில் மட்டும் 8 கோல்கள் 4 அசிஸ்ட்டுகளை செய்துள்ளாருங்க. இதனால்தான் அவர் எல்லாருமே ஆட்டநாயகன் விருதுக்கு தகுதியான ஒரு நபருக்கு தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க,
எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே போல் இவர் இன்னும் நல்லா விளையாடணும், இன்னும் நல்லா விளையாடணும்னு சொல்லி அவரது ரசிகர்கள் அவரை ஊக்கப்படுத்திகிட்டே இருக்காங்கங்க. மறக்காமல் நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணி இன்னும் நிறைய தகவல்களை பெற்றுக்கொள்ளுங்க. நன்றி. 7 போட்டிகளில்